ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இந்தியா. இப்போ வந்து வர ஏசிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது செல்ஃப் க்ளீன், அதாவது என்ன சொல்கிறதுனா ஃப்ரீஸ் வாஷ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரிட்ஜிலலாம் வந்து ஆட்டோ டிஃப்ராஸ் அப்படின்வாங்க. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா இதுவும் ஐஸும் வந்து அதுவே வந்து அப்படியே நீராவியாக மாறிடும். அந்த மாதிரி வந்து இதில் வந்து ஃப்ரீஸ் வாஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ வர ஏசிலெல்லாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த சாம்சங் விண்டோ ஃப்ரீ ஏசி இருக்குது. ஆல்ரெடி இந்த வீடியோவை போட்டிருக்கோம். நம்ம இதில் வந்து இந்த ஃப்ரீஸ் வாஷ் அப்படின்றது எல்லா ஏசிலையும் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஏசியில் நம்ம அந்த ஃப்ரீஸ் வாஷ்ன்றது உண்மையாக நடக்குதா, அதனால் உள்ளே வந்து காயில் வந்து செல்ஃபாக க்ளீன் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ஃப்ரீஸ் வாஷ்ன்றது 2 டைப் பண்ணலாம். ஒன்று ரிமோட்லேயும் பண்ணலாம், இன்னொன்று மொபைலில் நீங்கள் ஸ்மார்ட் திங்க் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது மூலியமாகவும் நீங்கள் பண்ணலாம். ரிமோட்டில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ஷோ ஆகும். இதில் நீங்கள் இந்த சைடு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அப்போது இதில் பாருங்கள் ஒவ்வொரு இதுவாக செலக்ட் ஆகும். இதில் க்ளீனுன்னு வச்சு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃப்ரீஸ் வாஷ் மோடுக்கு போயிடும். இன்னொரு டைப்லேயும் பண்ணலாம். அது மொபைலில் எப்படின்னு காட்டுறேன், அது பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் திங்க் அப்படின்ற ஆப் இருக்குது. இது வைஃபை மூலமா நீங்கள் வந்து சேம் நெட்வொர்க் பேர் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணும். நீங்கள் அதுக்கு நேம் கொடுத்து வச்சுக்கலாம். நான் பெட்ரூம் அப்படின்னு 1ன்னு போட்டு நேம் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கீழே தனியாகவே கொடுத்துருப்பாங்க ஃப்ரீஸ் வாஷ்னு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா உங்கள் ஏசி வந்து ப்ளக்இன் பண்ணியிருக்கணும், ப்ளக் ஆனில் இருக்கணும். ஆனால் வந்து ஏசி ரன்னிங்கில் இருக்கக்கூடாது. ஏசி ரன்னிங்கில் இருந்தால் உங்களுக்கு வந்து இது ஆன் ஆகாது. அதனால் நான் வந்து ஏசி ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து நம்ம மொபைல் மூலியமாகவும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏசியை. ஸோ இப்போ பாருங்கள், நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், உடனே ஆஃப் ஆகிடும். ஏசி ஆஃப் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி தான் ஏசி வந்து ப்ளக்இன் பண்ணி ஆனில் இருக்கணும், ஆனால் வந்து ரன்னிங்கில் இருக்கக்கூடாது. இப்போ போய் நம்ம வந்து ஃப்ரீஸ் வாஷை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து க்ளீனிங் பண்ணிக்க வந்து 30 to 80 மினிட்ஸ் வந்து ஐடலாக எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ண. ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் 1% ஸ்டார்ட் ஆகிருக்கு. 100% கம்ப்ளீட் ஆன அப்புறம் ஃப்ரீஸ் வாஷ் கம்ப்ளீட் ஆகிடும். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளே இருக்கிற காயில் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு அதில் வந்து கிராக்கிங் சவுண்டு கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கிராக்கிங் சவுண்ட்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எதுவும் உடையிற சவுண்டு இல்லை. அந்த ஃப்ரீஸ் ஆனதை அந்த ஐஸ் வந்து ஃப்ரீஸாக அது அந்த ஐஸோட இதுக்கு இருக்கும்போது அது வந்து கிராக்கிங் சவுண்டு மாதிரி கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே ஏறி டஸ்ட்டு முதல்ல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் டஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு. தெரியுதா? இதெல்லாம் இப்போ வந்து இந்த ஃப்ரீஸ் வாஷில் க்ளீன் ஆகுதா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் இந்த கவரை வந்து சும்மா ஐடியலாக வச்சுருக்கேன். ஏன்னா உள்ளே வந்து உண்மையிலே ஃப்ரீஸ் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். ரன்னிங் ஆயின் இருக்குது, 2% ஆகிருக்கு. ஒரு 10 or 15 மினிட்ஸ் ஆனால் நம்ம ஏறி பார்க்கலாம் உள்ளே வந்து எப்படி கூலிங் நல்லா ஃப்ரீஸ் ஆகுதான்னு. ஸோ அந்த டோர் வந்து லாக் ஆகிடுச்சு பாருங்கள், விண்டோ. இப்போ தான் ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது நான் கம்ப்ளீட்டாக. %5 ஆகிருக்கு. ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கான் இப்போ தான். ஸோ நம்ம ஒரு வாட்டி மேலே ஏறி பார்க்கலாம் ஃப்ரீஸ் ஆகுதான்னு. இன்னும் ஃப்ரீஸ் ஆகலை. ஸோ நம்ம இப்போ திருப்பியும் ஏறி பார்க்கலாம். 8% ஆகிருக்கு. இப்போ ஃப்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்ப்போம்.
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு தெரியுதா? ஸோ ஒரு 30% ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம், உண்மையிலே ஃப்ரீஸ் ஆகிறான்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கிராக்கிங் சவுண்டு கேட்கும். பாருங்கள், கேட்குதா? டப்பு டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்குது. இப்போ பார்க்கலாம் ஃப்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு. வாவ், நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்குங்க. அப்படியே ஒயிட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். 2 பக்கமும் நல்லா ஒயிட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த வெடிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்கள். ஸோ நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த கிராக்கிங் சவுண்டு நல்லாவே கேட்குது. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ இதாகுதுன்னு. ஸோ சவுண்டு நல்லாவே கேட்குது. ஸோ இப்போ இதில் டெம்பரேச்சர் வச்சு நம்ம பார்க்குறோம், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது வந்து இப்போ ரூமோட டெம்பரேச்சர் 28 டிகிரி. இப்போ நான் இந்த ஒயரை இதில் ப்ளக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 10 டிகிரி வந்துடுச்சு. 19% கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஃப்ரீஸ் ஆச்சு. திருப்பியும் வந்து பார்ப்போம். இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகலை இன்னும். நம்மளுக்கு ஆல்ரெடி 22% கம்ப்ளீட் ஆகிருக்கு. 100% வந்ததும் ஏறி பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, -10 வரலும் போய் 10 டிகிரிஸ் வரலும் போய் உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணுது. அந்த அளவுக்கு கூலிங்கை வந்து அவுட்டோர் யூனிட்லேருந்து வருது. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதை பார்க்கலாம், இது வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு. உண்மையிலேயே வந்து அந்த ஃப்ரீஸ் வாஷுன்றது நடக்குதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ செகண்ட் டைமாக வந்து விண்டோ க்ளோஸ் ஆகிருக்கு. 75% கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது டீஃப்ராஸ் ஆகிருக்கு, அது டீஃப்ராஸ் ஆகிருக்கா, செல்ஃபாக க்ளீன் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒன்றும் சேஞ்சஸ் தெரியல, இருந்த டெஸ்ட்டு அப்படியே தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் வந்து இருந்த ட்ரெஸ்ஸு அப்படி தான் இருக்குது. இப்போது ஃப்ரீஸ் வாஷு அப்படின்றது சும்மா ஒரு ஏமாத்துகிற வேலை தான். இதனால் வந்து எந்த யூஸும் கிடையாது. மேனுவலாக க்ளீன் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து அதோட இது கிடைக்கும், எஃபெக்ட் கிடைக்கும். என்ன தான் ஃப்ரீஸ் வாஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் அதை நம்ம மேனுவலாக சர்வீஸில் க்ளீன் பண்ணுற மாதிரி அதில் க்ளீன் ஆகாது. என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வந்து எவரி 6 months ஒன்ஸு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நல்லது. ஏஎம்சி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எவரி 6 months வந்து கம்பெனி சர்வீஸ்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த 8 வருஷம் 9 வருஷம் ஆற ஏசியெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8 years மேலே இருக்கிற ஏசிக்கெலாம் வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குறாங்க.
அதில் வந்து நீங்கள் 5 ஸ்டார் ரேட்டிங் இன்வெர்டர் ஏசி வாங்கி போடலாம். இன்வெர்டர் ஏசி போடுறதுனால உங்களுக்கு என்னென்னா நாய்ஸ் கம்மியாக இருக்கும். அவுட்டோர் யூனிட்டும் சரி இன்டோர் யூனிட்டும் சரி நாய்ஸ் கம்மியாக இருக்கும். கரண்ட்டு பில் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால் வந்து மாதம் உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாக வரும். ஸோ இந்த வீடியோ இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.